பாரு தூக்குது 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 பாத்தியா எப்படி ஆத்தாடி பயங்கரமா இருக்கு. வா வா இது உள்ள போனா இன்னும் பயங்கரமா இருக்கும். அடே சுன்சானு இப்ப நான் பண்ண போற யோகாசனத்தை பாரு. இது ஒரு யோகாசனம். இந்த யோகாசனம் பேர்லாம் என்ன கேட்டா எனக்கும் தெரியாது. நான் பண்ற மாதிரி நீயும் இதே மாதிரியே பண்ணு. உனக்கும் ஏதாவது உடம்புல நல்லது நடக்கும். சரியா? டேய் உன்னதான்டா. டேய் இங்க பாரு யோகா மேட்லாம் போட்டாச்சு திரும்பி பண்றா. டேய் அப்படியே இப்படி கீழே குனி. டேய் இங்க பாரு. டேய் யோகாசனம்டா இங்க பாரு. என்ன இவன் யோகாசனம் யோகாசனம் இப்ப பாரு இப்ப பாரு. மாம்சே யோகாசனம். டேய் பண்ண விருப்பம் இல்லைன்னா எதுக்குடா ஏந்து வந்து உட்காந்துருக்க? என்னையாச்சும் பண்ண விடலாம்ல. உனக்கு சொல்லி தரலான்னு பார்த்து என்னையும் ஒழுங்கா பண்ண விடாம நீ ஒழுங்கா பண்ணாம இந்தா பாரு. முதல்ல அந்த பக்கம் திரும்பறத விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி நான் பண்ற மாதிரியே பண்ணணும். இப்படி பண்ணாதான் உனக்கு பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் ஆனாதானே வரும். பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட் கேள்விப்பட்டது இல்லையா? பண்றா. ஆமா 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 மாம்சே யோ ஆசனம் ஆசனம். என்ன இவன் ஒரே பொசிஷன்ல ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கு. நீ பண்ணது போதும். நீ எப்படி ஓபி அடிக்கலான்னு பாக்குறியா? வா வா வாம பண்ணுவோம் வா. அரே பிராங்க்லின் எப்படி பேசுவான் அவன்? நீதான் இவ்வளவு நேரமா காட்டு கத்து கத்துற. ஆனா ஜின்சானு எப்பவோ தூங்கிட்டான். இல்ல மாம்சே நான் தூங்கல மூச்சுதாரா. பிராங்க்லின் அவன் போய் சொல்றான். அவன் தூங்கிட்டான். அங்க பாரு சொக்கி சொக்கி கீழே கீழே ஓடுறான். டேய் எந்திரி சொக்க வைக்க சுந்தரி முந்திரி தர எந்திரி. என்னது கொட்டை சவுண்ட் கே? டேய் நீ தானடா அது கொரட்டை விட்டு தூங்குறத பத்தியா இது? இரு உனக்கு இருக்கு இன்னைக்கு. உன்னைய இன்னைக்கு எந்திரிச்சு உன்னைய வந்து இங்க என் கூட சேர்ந்து யோகாசனம் பண்றானா? ஓ ஆசனம் பாட்டு கேட்டா தூங்குற நீ? தூங்கு தூங்கு. ஜின்சானே முழிச்சிட்டு தானே இருக்க? ராசா முழிச்சிட்டு இருந்தா ஊன் கொட்டு பாப்போம். அப்படியா ராசா? முழிச்சிட்டு தான் இருக்க போல. அப்ப சின்சான் முழிச்சிட்டு தான் இருக்கான். அப்படியே சின்சானே இப்ப நம்ம என்ன சனம் பார்த்துட்டு இருக்கோம்? அப்படிங்களா ராசா? அந்த எந்திரா எந்திரி. என்ன தைரியம் இருந்தா உனக்கு இங்க வந்து தூக்கம் கேக்குது? கண்ணை துறடா கண்ணை துற. டேய் தூங்குற மாதிரில நின்ட்டு டேய் கண்ணை துறடா. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஏன்டா டேய் உன்னைய காலங்காத்தால எழுப்பி சூரிய நமஸ்காரம் பண்றா வாடா அப்படின்னு கூப்பிட்டா இங்க உட்காந்து நமஸ்காரமா பண்றீங்க? என்ன மாம்சே ஒரு 5 வயசு பையனை பண்ண வேண்டிய வேலையா இது? நான் எங்கடா நிம்மதியா தூங்கி இருப்பேன். என்ன பூச்சி காலை பூச்சி தர்த்தர்னு ஈத்துன்னு வந்து இங்க வந்து தூக்கி போட்டு இதா பண்ண அதா பண்ணுனா என்னடா நீ தான்டா வரேன். யாரா அவன் மேல யாரோ ஆறு நடிக்கிறான்? ஒரு நிமிஷம் எவனோ ஆறு நடிக்கிறான். போய் அவன் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறான். உனக்கு இருடா வந்து வச்சிரும் உன்னை இரு. யாராவது வீட்டு முன்னாடி வந்து ஆறு நடிச்சிட்டு இருக்குது? ஏதோ ஒரு வண்டி நிக்குது. யாரு? டேய் நண்பா நீ என்னடா? டேய் நண்பா என்னடா சட்டை கிட்டலாம் கீஞ்சு போய் தொங்குது? யார்கிட்ட அடி வாங்கின? யார்கிட்டயும் வாய் கொடுத்து வெயிட்டா வாங்கிட்டு வந்துருக்கு பொழுது. வாயை வச்சுட்டு சும்மா இருறானா கேக்குறியா? என்னாச்சு? அதுவா பிராங்க்லினா ஹெல்ப் பண்றாடா. உன்னை நம்பி தாண்டா வந்துக்கிறேன். கை விட்றாதா மாமே. என்ன கை விட்றாத. உன்னை நம்பி தான் வந்துக்கிறேன். என்னையும் சிமியானையும் தூக்கி போட்டு மெஸ்டானுங்க. தூக்கி போட்டு மெஸ்டானுங்களா? அந்த அளவுக்கு என்னடா பண்ணீங்க? யார்ட்டாச்சும் போய் வாய் கொழுப்பா வாயை விட்டு அடி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. என்ன பண்ணீங்க? யார் அடிச்சா சொல்லு. நாங்க ஒண்ணும் பண்ணல. நானும் சிமியானும் அவன் கட்டில இருந்தோம். ஏதோ ஒரு கும்பல் குருட்டுன்னு உள்ள பூந்தானுங்க. பூந்து கடையை ஆட்டி போட்டு டமால் டமான்னு உடச்சு சிமியானோட கடையெல்லாம் நொறுக்கி அடிச்சு ஆற பறக்க விட்டானுங்க. பறக்க விட்டது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இருந்தா எல்லாம் சூப்பர் காரியம் ஆட்டியா போட்டானுங்க. அதெல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும். நீ எங்க தானடா இருந்த? உன்னால ஒண்ணும் பண்ண முடியலையா? நீ தடுத்துருக்க வேண்டியதானே அவனுங்கள? நான் தட்டுக்கிறதா? ஐயா நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அவனுங்க ஒரு 10-15 பேர் சூழ்ந்துட்டானுங்க. ஒரு வண்டியும் ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டானுங்க. எப்படியாவது அந்த வண்டியெல்லாம் எடுத்துன்னு வரணும். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி கிருட்டுன்னு என்னென்னமோ பண்ணேன். என்ன அடிச்சு ஆறுல பறக்க விட்டானுங்க. என்னால தாங்க முடியலையடா. என்ன மாம்சு நீயும் போய் உதவின்னு வர போற போல இது ஒரு மாதிரி. சரி ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் அடி வாங்கிட்டு வரதுக்கு. அண்ணா பச்சை சொக்காரண்ணே நல்லா பலமா அடி வாங்குறதுக்கா கூட்டு போங்க. அவனுக்கு அடிக்கிற அடியில காலங்காத்தால 5 மணி எழுப்பி என்ன யோகாவே சொல்லி தர கூடாது. அந்த மாதிரி கூட்டு போங்க ஒரு இடத்துக்கு. என்னடா பகல் கனவா? நீ என்ன கனவு கண்டாலும் நடக்காதடா. டே கோலி குண்டு கண்ணா நான் போயிட்டு போன மாதிரி எப்படி திரும்பி வர மாட்டேன் பாரு. வெயிட் பண்ணிட்டே இங்கே இரு. வரேன் பாக்குறேன் மாம்சே பாக்குறேன். போயிட்டு வாங்க. நீங்க தொலை தாங்க முடியல. போயிட்டு வரேன்டா ஜுன்சானே. வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோ. டேய் அதெல்லாம் இருக்கட்டும். சிமியானே எங்க? சிமியானா அந்த கொடுமையா கேக்குறா? சிமியானெல்லாம் அடிச்சு மாவு கட்டு போட்டு புத்திர காமிச்சு விட்டாங்க. புத்திர கட்டு போட்டு கால் எடுத்து தலைமையில வச்சுன்னு படுத்துனுக்குறாப்புல. என்னடா சொல்ற? அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க? ஆமா நீ வர வந்தானுங்க. எங்க இருந்தோ கிடுக்குன்னு வந்தானுங்க. வந்து பொலன்னு போந்துட்டு கை கால்லாம் வலிப்பா வலிக்குது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. கொலப்படாராலே மாதிரி கண் தச்சுக்கோ. நீ அழுவி பேண்ட் வழியா ஒழுகுது பாரு, அந்த அளவுக்கு அழுவுற. அழுவாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். கொலப்படாத. இன்னைக்கு அவனுல அடியில அவனுல பேண்ட் ஒழுகு வைக்கிறேன்டா. டேய் நீ மண்ணு போவாதடா, அப்படியே போனா உன்னை போட்டுருவானுங்க. நான் சொல்றத கேளு, அவனுங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, அதனால கொஞ்சம் பார்த்து போனோம். நீ என்னடா செவத்துக்கிட்ட பேசின்னு இருக்கிற? முதல்ல அங்க என்ன நடக்குதுன்றது தெரியணும். அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்டா, அப்பதான் நம்மளால அங்க போக முடியும். வா நமக்கு டைம் இல்ல, போயிட்டு டக்குன்னு முடிச்சு விட்டுருவோம். வா, எவன் மாட்டானோ எல்லாரையும் போட்டு தள்ளுருவோம். எங்க என்னடா எவனையுமே காணோம். பிராங்க்லின் கொஞ்சம் பொறுமா ஓடுறா, ஓட்டார முடியல, கால் கையெல்லாம் வலிக்குது. இவன் வேற கூட வந்துட்டு, டேய் சாம்பாரே வேமாவாடா, இவ்வளவு பொறுமையா வந்துட்டு இருந்தா எங்க இருந்த? போறா என்னடா உள்ள ஒரு காரையும் காணோம். பாத்துட்டேன் அதோ இருக்கானுங்க. அக்கா அப்படியா போகா, இங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. இவங்களை இன்னைக்கு போட்டு தள்ளிட்டு இங்க இருக்கிற கார்லாம் தூக்கிட்டு போயா திருணும். கண்டே அதுக்குள்ள சுட்டாடாங்க. இருடா அதுக்குள்ள சுட்டா மாறலாம். வாங்கடா எவன் வந்தாலும் இன்னைக்கு போட்டு தள்ளி இருக்க வேண்டியதா. வா லைன் கட்டு வரானுங்க பத்தியவனுங்க. என்னடா வாண்டா வந்து வாங்குறீங்க? உண்டாடா கொடுக்குறாங்க இங்க உண்டா. பிராங்க்லின் விடாத அண்ணா, இவனுங்க லக்ஸரி கார்லாம் வேற இடத்துக்கு எடுத்துன்னு போயிட்டானுங்க. இங்க ரெண்டு கார் தான் இருக்குது, நீ போய் இந்த மஞ்சள் கலர் கார் எடுத்துக்கோ. இந்த மஞ்சள் கலர் காரியா? சரி ஓகே, நான் போய் எடுத்துட்டு போறேன். எங்க அவன்? டேய் நீ தானே ஒரு கார் எடுத்துட்டு வாடா. ஆளை காணோம். எங்க இருந்து ஓடி வரான் பாருங்களாமா. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. டேய் நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போறதுக்குள்ள சீக்கிரமா அந்த வண்டி எடுத்துட்டு வாடா. டேய் இவன் எப்போ வருவானோ, நம்ம போயிட்டு அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருவோம். இன்னும் எத்தனை கார் எடுக்க சொல்லுவானு தெரியல. இப்போதைக்கு ஒரு காரு, அப்ப ரெண்டு. ஆமா, அவன் ஒரு கார் வச்சிருக்கான், நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம். அப்ப 2 கார் எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் எத்தனை கார் வேணும்னு தெரியலையா. எத்தனை கிடல எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். நம்மள நம்பி வந்தவரை கைவிட கூடாது இல்லையா. பண்ணிட்டோம்ல, அதுவும் அடிச்சு தூக்கி போட்டு சிமியான்லாம் இன்னும் நிலைமையில இருக்கானே தெரியல. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டேய் நீ என்னடா பண்றீங்க? அங்க இருந்து எனக்கு பின்னாடி தானே கிளம்பலாம். இவ்வளவு ஸ்பீடு வந்திருப்பான். டேய் எப்படா இவ்வளவு ஸ்பீடு வந்தா? போய் சொல்லாம சொல்லு. உன்னதான்டா உண்மையை சொல்ற. டேய் உண்மையை சொல்ல சுட்டே போடுவோம் உன்னைய. அதெல்லாம் விடு, வா அடுத்துக்கு போனோம். அங்க போயிட்டு 3 கார் எடுத்துன்னு வரணும். 3 கார் எடுத்துன்னு வரணுமா? என்னடா சொல்ற? எனக்கு இவன் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படியே வாயிலே வச்சு ஏத்தணும் போல இருக்கு. இரு யாரோ ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். வாடா அங்க ஒரு கார் இருக்கும். எங்க? இருக்கு. வா இந்த காரை எடுத்துட்டு ஓடுவோம். பிராங்க்லின் பாத்துப்போ, நான் சொல்ல போறது இப்போ நெஞ்சை பதன்னு கொண்டு வைக்கும். அதனால கேட்கும் போது கொஞ்சம் கரெக்டா கேட்டுக்கோ. இப்ப போற இடத்துல உரப்பட்ட பேர் இருப்பானுங்கோ, எப்படியாவது என்ன காப்பாத்திடுறா. என் கூட வரும்போது பயப்படாதடா. பயப்படாத, நான் பாத்துக்கிறவா. நீ பாத்து தானே இருப்ப. அவனுங்க என்ன போட்டு பிரின்னு பிரிப்பானுங்க. அதனாலதான் சொல்ற, எப்படியாவது என்ன காப்பாத்திடுறா. ஒழுங்கா போ, நான் சொல்ற வழியிலே போ. இன்னும் எவ்வளவு தூரம்டா போயிட்டே இருக்குது? லெஃப்ட் திருப்பி. இது இல்ல பக்கத்து அதோ மரம் இருக்கு பாரு, இந்த சந்து. இதான் போ. இந்த சந்துல போயிட்டு நிறுத்து. வா எங்கெங்கயோ கூட்டு வரானே. இதெல்லாம் உண்மையாவே சிமா கிட்ட எடுத்துட்டு போன காரா, இல்ல வேணும்னே கூட்டு வந்து இவன் நம்மள திருட சொல்றானான்னு தெரியலையே. இவன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு இங்க பாருங்க, ஆத்தாடி இங்க ஊரப்பட்ட கார்ல இருக்கு. 1 2 3 இங்கே 3 காரு. இருக்கான். டேய் அங்க அசால்ட்டா ஓடி வந்துட்டு இருக்கா. தம்பி பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு. என்னடா அசால்ட்டா வந்துட்டு இருக்க? உன்னை கண்டு கூட மாட்டாங்க அவனுங்க. வெள்ள ஒருத்தன் வரான் பாரு. அங்க பாரு, கேட்டாண்டா. போட்டு அப்படிதான் வந்து நாடுறானுங்க பாரு. சவுண்ட் கேக்குது, அது பாரு. எல்லாரையும் போட்டு விட்டாத, அப்படிதான் தூக்கி போட. முதல்ல உன் மண்டிலே ஒண்ணு போட போறேன் பாரு. எங்கெங்கயோ வந்து சுடுறானுங்க. ஒருத்தனாச்சு நீ சுரியாடா. இங்க பாரு மேல ஒருத்தன். டேய் என்னடா பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. எவனோ யாரா பின்னாடி இருந்தா? டேய் பின்னாடி போறா. எங்க இருந்து சுடுறான்டா. தோ பத்தியா? டேய் கண்ணு தெரிதா இல்லையா உனக்கு? பின்னாடி சுட்டுட்டு இருக்கான். வேடிக்கா பாக்குற நீ? என்னைய காலி பண்ண பாக்குறாங்க. இவன் கோத்து விடுறதுக்கு நல்லா கூட்டு வந்து நல்லா மாட்ட விடுறான். இவன் கூட வந்ததுக்கு ஒருத்தனையும் சொல்லல. எங்க அவன்? அங்க பாத்தீங்களா? ஆமா ஆய் போற மாதிரி உட்காந்து இருக்கிறதா. எந்திரா. ஏன்டா டேய் உனக்கு என்ன திமிர் இருந்தா அங்க இருந்து நீ கூட்டு வந்து வாங்க கூடாத இடத்துலாம் புல்லட்டை வாங்கிட்டு உட்காந்து இருக்கிற பாரு. எப்படி ஏத்தி வச்சிருக்கானுங்க பாரு. சரி விட்ட 2 ஓட்டையா வச்சுக்கோ. எது? எந்திரா இல்ல உன்னைய சுட்டு போடுவேன் நானு. இப்ப நான் அவனை சுட போறேன். நான் சொல்றத கேளு. இங்க இருக்கிற கார்ல நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு காரை மட்டும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ஒரு கண்டெய்னர்ல. அதை மட்டும் எப்படியாவது எடுத்துன்னு வந்துரு. அதுதான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான காரு. அதை கரெக்டா தூக்கிட்டு லவுட்டின்னு போயிட்டான். எப்படியாவது எடுத்துன்னு வந்துரு. நான் இங்க இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறேன். சீக்கிரம் போ. நீ என் கூட வராத. நானே பாதி எடுத்துட்டு வரேன். நீ கூட வந்தா வேஸ்ட் தான். வந்து நல்லா வேடிக்கை பாக்குறான். என்ன மட்டும் சுடுவாங்க விட்டு பாருங்க. எங்க வாங்கிருக்க சுட. உன்னை யாரு பிரிச்சா? அடுத்து ஏதோ ஒரு கண்டெய்னர் போதான். அதை வேற தடுத்துட்டு இருக்கணும்னா அந்த கண்டெய்னர் எங்க இருக்குன்னு தெரியலையா. டேய் எங்கடா? போ அந்த பக்கம் தான். அங்கதான் போச்சு. பாத்து போ. நான் பாத்து போறது இருக்கட்டும். நீ முதல்ல வீடு போய் சேர்றா. அப்புறம் எங்கனா போயிட்டு அதுக்கும் எனக்கு தான் கூப்பிடுவான். இவன் வேற இங்கதான் எங்கேயோ இருக்குன்ட்டான். அதோ ஒண்ணு இருக்கு கண்டெய்னர். இதோ போது. என்னது? தோருக்கு. டேய் நில்றா. டேய் வண்டி நிறுத்துறா. டேய் அந்த காரை மட்டும் குத்துட்டு போயிடா தம்பி.
என்னடா இன்னும் பண்ற? டேய் நித்ரா, ஒழுங்கா நித்துரு. இது வேறயா? இது நிறுத்த விட முடியாது இந்த வண்டியா. ஆத்தாடி, இது விட்டு தள்ளுனது. டேய் நித்ரா நித்ரா நித்ரா. அவ்வளவுதான், நின்னுச்சு. அப்படிதான். இப்ப இறங்கி உன்ன. டிரைவரே இறங்கடா. ஒழுங்கு மாதிரியே தான் வண்டி நிறுத்திடா. டேய் இல்ல சுட்டு போடுவோம் உன்னைய. நான் சுட முடியல. டேய் நித்ரா வண்டியா. என்ன இவன் நிறுத்த மாட்டான்? டேய் நித்ரா போற போயிட்டானே. வரண்டா இன்னைக்கு உன்னை விடுறதாலடா. எங்க போனாலும் சரி வண்டி நிறுத்து. டேய் டிரைவரே, ஒழுங்கா வண்டி நிறுத்துறா. அந்த கார் பச்சை கார் பண்றது பேர் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்தா நீ இந்த ஆரஞ்சு கலர் கார் எடுத்துக்கோ. அந்த பச்சை கலர் கார் மட்டும் எங்களே கொடுத்துரு. வாடா முஞ்சா புடிச்சுக்கடா. நீ முஞ்சா புடிச்சுக்கோடா பைத்தியக்காரா. புச்சனக்கா குத்துறண்டா இந்த பச்சைக்கார. வாடா நீ முஞ்சா புடிச்சுக்கோடா பைத்தியக்காரா. எங்க போனாலும் சரி இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. ஒழுங்கா நிறுத்திடுறா. நடா உனக்கு அடிக்கடி சொல்லணுமா? நீ முஞ்சா புடிச்சுக்கோடா பைத்தியக்காரா. புச்சனக்கா குத்துற இந்த பச்சைக்காரா. முஞ்சா புடி. உன்னால என்ன தடுக்கவே முடியாதுடா. தடுக்க முடியாதா? ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இந்த காரை தூக்கி வந்து நடுவுல போடுறேன். அப்படியே இறங்குறேன். இந்த காரை போட்டு உன்னையும் போடுறேன். எங்க அவன்? இது உள்ளதானே தான். டேய் எங்கடா இருக்கா? தோர்கான் பாத்துட்டு வாங்கிக்கோ. போடு. மாட்டீனியா? செத்துட்டியா? வா. இதுக்கப்புறம் என்ன? எங்க டமால் வெடியுது. கார் வந்துருச்சு. நம்ம தேடி வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த கார் எடுத்துட்டு வரதான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான கார். அப்படி இப்படின்னா ஓட்டி பார்ப்போம் இன்னைக்கு என்ன பவரா இருக்குன்ட்டு. எடுத்தோடனே புசுன்னு போதுங்க. உண்மையிலே பவரா தான் போதே. அவ்வளவுதான். வரட்டாமாமே. வீடு அல்லது பின்ன கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இனியும் ஏதாச்சும் அவன் வேலை சொல்லட்டும். வாயில ஒரு குத்துறேன். நீ அவனை எங்க அவன் எடுத்துட்டு வந்துட்டானா? காரா எடுத்துட்டு வந்துட்டான். டேய் உன்னதான்டா. இனிமே எதனா வேலை சொன்னேன் அவ்வளவுதான் உனக்கு. ஒழுங்கா வீடு போய் சேர வேலையை போடுறா. எனக்கு வேலையை வச்சுட்டு இருக்கான். போடா வீட்டுக்கு போடா. வேலை முடிஞ்சதுல கார்ல எடுத்துன்னு வீட்டுக்கு போ. உன் வீட்டுல தான் வைக்க போறான். நீ வர எங்க எத்தனை போய் நான் விடுறது? விட்டேன் மறுபடியும் வந்து அங்கல இருந்து எத்தனை போயிடுவானுங்க. இங்க விட போறியா? இங்க எப்பறம் விட முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்ல. கிளம்பு. அப்புறம் பாத்துக்கோ. மறுபடியும் அங்கல இருந்து அட்டே போடானுங்க. நான் மறுபடியும் ஒண்ணு வந்து கூப்பிடணும். அதெல்லாம் சரிடா, எனக்கு புரியுது. ஆனா இவ்வளவு வண்டியை தூக்கிட்டு போய் நான் எங்க விடுறது? உன் தலையில வச்சுக்கோ. அட என்ன மாம்சே, நம்ம கிட்ட தான் சீக்ரெட் டோர் இருக்குல்ல, அது வழியா எடுத்துன்னு போயிடுவோம். இது ஐடியா இல்லாத பசங்க. அட ஆமா, இந்த ஐடியா எனக்கு வராம போச்சே. வாடா உன் வண்டி விடுறது ஒரு இடம் கிடைச்சிச்சு. வா வண்டி விடவா? இன்னும் இடம் கிடைச்சிருது. என்ன இடம் கிடைச்சதுன்னு இங்க வந்து இங்க பாத்துனுக்குறான். இங்க தான்டா இருக்கு அந்த இடமே. அதுக்காக தான் இங்க பாத்துட்டு இருக்கேன். இங்கயா? இங்க என்னடா இருக்குது? ஒருவேளை எல்லா காரியத்தையும் வந்து தண்ணில விட போறியா? பொறுத்து இருந்து பாடுறா. இப்ப என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவன் போய் சுவிட்ச் ஆன் பண்ண போயிருக்கான். ஆன் பண்ண உடனே பாரு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்ப பாரு தூக்குது. பாத்தியா எப்படி? அடா என்னடா இது? ஆட்டோமேட்டிக்கா தூக்குது. நான் சொன்னல, இதான்டா அந்த சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் பங்கரு. ஆத்தாடி பயங்கரமா இருக்கு. வா இது உள்ள போனா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதான் இது உள்ள எப்பறா போறது? அது ரொம்ப ஈஸி. நான் பண்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. நீயும் உள்ள வந்துடலாம். சரியா? அப்படியே என் பின்னாடியே வந்து இதுக்குள்ள வா. அவ்வளவுதான், உள்ள வந்தாச்சு. எங்கடா எங்களை விட்டு ஓடுறாடே? நில்றா. 1 hour later. ஒரு வழியா கார் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. டே பையா, இனிமே உன் கார் எல்லாம் யாரால எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்த விட்டு வெளியே எடுத்துட்டு போறது நம்ம நினைச்சா மட்டும் தான் முடியும். ஆமா நீங்க போனதுக்கு அப்புறம் கைலாங்கல்ல போட்டு கள்ள முட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க வீட்டுக்கு. ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. அவன் சும்மா சொல்றான்டா. அவன் பேச்செல்லாம் கேட்காத. அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம கார் எடுத்துட்டு வந்து சீக்கிரட் இடத்துல வச்சாச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.